ரைடெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு மேலே தான் கறி வந்து சமைக்கிறோம் ப்ரோட்டீனுக்காக. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோழியோட லிவராக ஈரல்னு நினைக்கிறேன். ஜெப்டோவில் ஆர்ட்ரு போட்டு எடுத்து செஞ்சாச்சு. ஃபுல்லாக காய்கறிலேருந்து கறியிலேருந்து எல்லாத்தையும் ஆர்ட்ரு போட்டு நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு மேலே தான் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தூங்கினது. அப்புறமா நம்ம காலையிலே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் புஷ்அப்பு குவான்டிட்டி வந்து 10. அவ்வளோதான், நம்ம லிமிட்டு தான். ரொம்பலாம் போட்டு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிற மாதிரில கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நேற்று சண்டே அதுவுமா நம்ம ஒர்க்குக்கு போனோம். சண்டே வந்து ஆஃப் டேயில் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ ஆஃப் டேயில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா ரிட்டன் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7 மணி வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம். 7 மணிக்கு மேலே தான் அடுத்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ட் டைமாக நம்ம ஓட்டுறதுனால 7 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு வீட்டில் ஆன் பண்ணுறேன். நமக்கு வந்து ரைடே விழமாட்டுது. சரின்னு சொல்லிட்டு ரேப்பிடோவையும் சேர்த்து ஆன் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் ஜொமேட்டோட ரேப்பிடோவில் மேக்ஸிமம் எப்பயுமே ஆர்டர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆர்டரை பிடிச்சி நம்ம மெயினுக்கு போயிட்டு மெயின்லேருந்து கண்டினியூஸாக ஜொமேட்டோ ஆர்டர் எடுக்கலான்னு ஒரு பிளானு. அதே மாதிரி நினச்ச மாதிரியே ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் அடிச்சுது. அந்த ஆர்டரை பிடிச்சி மெயினுக்கு போயாச்சு. மெயினில் இருந்து ஒரு டார்கெட் ஃபிட் பண்ணேன். ஒரு 6 ரைடு முடிச்சிடணும் ஜொமேட்டோவில். ஏன் அப்படின்னா 6 ரைடு முடித்தா நமக்கு ₹146 இன்சென்டிவ். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ரைடுக்கும் ரொம்ப டிலே ஆச்சு. இதுக்கு இடையில நான் ரேப்பிடோவையும் வேறு ஆன் பண்ணி வச்சேன். ஆனால் ரேப்பிடோவில் இன்சென்டிவ் வந்து கம்மி. ஸோ எப்படியாவது நம்ம ஜொமேட்டோவில் இன்சென்டிவ் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவில் ஒவ்வொரு ஆர்டராக முடிக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 9:45 9:50 ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 5வது ரைடு. மொத்தம் 6 ரைடு ஓட்டணும்னு நான் நினச்சேன். ஆனால் 5 ரைடு தான் ஓட்டவே முடிச்சுது. 6வது ரைடு ஓட்டணுன்னா ஓட்டலாம். ஆனால் எப்படியும் 11 மணிக்கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கெல்லாம் மணி 12 1 மணி ஆயிரும். திருப்பி காலையில் ஏந்திச்சி வேற நம்ம வேலைக்கு கிளம்பணும். காலையில் ஏந்திச்சி வேற சாப்பாடு ஆக்கலாம் அப்படின்ட்டு அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், 5 ரைடோட முடிச்சுக்கிட்டேன். இப்போ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்தமாகவே நமக்கு வந்து ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டருக்கு வந்து ஒரு ₹63 அப்படி வந்தது. அதுக்கப்புறமா ஜொமேட்டோவில் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ₹240 ₹250 வந்திருக்கும். நான் வேல்யூ உங்களுக்கு இங்கே சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு ₹315 தான் வந்துச்சு. இந்த ₹315 நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ அது மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 52 கிலோமீட்டர் நம்ம ரைடு பண்ணியிருக்கோம். அந்த 52 கிலோமீட்டருக்கு ₹100 பெட்ரோல், ₹115 கூட போட்டுக்கோங்க. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்போ நமக்கு ₹200 லாபம். இதுக்கு நம்ம செலவு பண்ண டைமு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம். சப்போஸ் ஒரே ஒரு ஆர்டர் நான் எக்ஸ்ட்ரா அந்த ஆர்டரை டார்கெட்டை முடிச்சிருந்தேன் அப்படின்னா ₹146 இன்சென்டிவ் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டினக்கூடிய ஆர்டரோட வேல்யூ சேர்ந்தால் கிட்டத்தட்ட ₹170 ₹180 எக்ஸ்ட்ராவே வந்திருக்கும். ₹185 கூட வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா 185 ப்ளஸ் இந்த 315 போட்டால் ₹500. ஸோ ₹500 நமக்கு அப்போ நம்ம பெட்ரோல் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காசு போட்டு ஒரு ₹150 போட்டாலும் நமக்கு ₹350 ப்ராஃபிட்டு. அப்போ ஒரே ஒரு ரைடு நான் நேற்று எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அப்படின்னா ₹150 ப்ராஃபிட்டு. இருந்தாலும் மைண்ட் என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப போட்டு மெனக்கிட வேண்டாம். ஏன் அப்படின்னா அப்போ செம்ம டயர்டு வேறு. கம்பெனி போகணும், ஆஃபீஸ் போகணும், வீட்லேயும் ஒர்க் பண்ணணும், ஃபுல்லாக சமைக்கிறது எல்லாமே. இதை தாண்டி ரைடும் ஓட்டணும். ரைடு ஓட்டினதை வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து அதை எடிட்டிங்கும் பண்ணணும். ஸோ இவ்வளவு பார்க்குறோம். இதுக்கு இடையில நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது சின்னதாக ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் நான் மெனக்கிடும் போது எல்லாமே நம்ம மல்ட்டியாக பண்ணுறோம். ஒரு விஷயத்தை எடுத்து அதை ரொம்ப அப்படியே அதிலே போகாமல் மல்ட்டி எல்லாமே பார்க்குறோம். இது பார்க்கணும், இது பார்க்கணும், இது பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப போட்டு மெனக்கிட வேண்டாம். அப்போ தான் நம்மளால் ஒரு ஃப்ளோவில் போக முடியும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ரைடு எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புஷ்அப்பு வந்து கண்டினியூஸாக எடுத்தது தான். 10 புஷ்அப்புக்கு மேலே தாண்ட மாட்டுது. இன்றைக்கி வந்து 10 புஷ்அப் தான். நேற்றுமே 10, இன்றைக்குமே 10 புஷ்அப் தான் எடுத்திருக்கோம். சேனலோட நிலமை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 3 சப்ஸ்கிரைபரு, வாட்ச் ஹவர்ஸ் வெறும் 0.2 12 நிமிஷம் தான் பார்த்துருந்தாங்க. இப்போ நம்ம சேனலோட க்ரோத்து கண்ணெதிராக தெரியுது. ஒரு 300 வியூஸை தாண்டி போகுது. வாட்ச் ஹவர்ஸ் 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தை தாண்டி போகுது. இது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம சேனலை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும்.
இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 சப்ஸ்கிரைபரு. எனக்கு தெரிஞ்சு இது 7வது வீடியோ. ஸோ 7வது வீடியோவுக்கு 7 சப்ஸ்கிரைபர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 1000 தட்டணும். ஏன்னா 1000 தட்டினா தான் நமக்கு அதான் பேசிக்கு. யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகணும். ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்காக கேட்குறேன். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபரையும் கொடுத்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.